வெல்கம் டு குக்கிங் ஸ்பெஷல். நம்ம குக்கிங் எப்பவும் இன்னைக்கு வெஜ் ஸ்பெஷல். பிரியாணி எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 100 கிராம் எண்ணெயை ஊற்றி நெய் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க வாசனைக்காக. 4 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்பர் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணுன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது இல்லையா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் போட்டு நல்லா வதக்குங்க. அப்புறம் இந்த கரம் மசாலா சொன்னேன் இல்லையா, கிராம்பு, சோம்பு, பட்டை, லவங்கம், மராத்தி மொட்டு, பிரியாணி பூ எல்லாத்தையும் நான் வந்து பொடி பண்ணி போடுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சாப்பாடோடு சேர்ந்து வரும். இப்போ அந்த பொடி பண்ண மசாலையும் போட்டு நல்லா வதக்குறோம். வெங்காயம் போட்டு வதக்கணுன்னா பொன்னிறமாக வெங்காயம் வரணும். இந்த மசாலா இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கி பொன்னிறம் வரப்போ நறுக்கி வச்ச தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க. எல்லாம் வதங்கி நல்லா எண்ணெய் பிரியும். அந்த டைமில் வந்து காய்கறி நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காய்கறிங்க இங்கே விருப்பப்பட்ட காய்கறி போட்டுக்கலாம், கூட குறைய போட்டு வதக்கிட்டு நம்ம தேங்காய் பால் கெட்டியாக எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஊற்றி நல்லா ஒரு வதக்குங்க. அப்புறம் லெமன் சாறு இருக்குது பார்த்திங்களா, ஏன்னா சாப்பாடு ஒன்றோட ஒன்று சேராமல் உதிரியாக வரும். அது விதை நீக்கி நம்ம 1/2 ஸ்பூன் லெமன் புழிஞ்சு விட்டு அந்த காய்களோடு சேர்த்து தேங்காய் பாலோடு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் நாங்கள் அரிசியை வந்து கழுவி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி கணக்கு. நீங்கள் தேங்காய் பால் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதை நீங்கள் அந்த தண்ணியிலேருந்து மைனஸ் பண்ணிக்கிட்டு மீதியை ஊற்றி நல்லா அரிசியும் இந்த காய்கறி தேங்காய் பால் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறினா தான் அப்போ சாப்பாடு வந்து அந்த தேங்காய் பால் அரிசியில் ஊறினா தான் நமக்கு வந்து டேஸ்ட்டு அதிகமாக கொடுக்கும். அதுக்காக தான் தேங்காய் பால் சேரும். நிறைய பேர் வந்து தேங்காய் பால் கடைசியாக ஊற்றுவாங்க, அப்படி ஊற்றக்கூடாது. சாதத்தோடு சேர்கிற மாதிரி அந்த அரிசி போடுறப்பவே நம்ம ஊற்றி அந்த காய்கறிகளோட மசாலாவோட கிளறி விட்டதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் 2 ஸ்பூனு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அது இன்னும் வாசனையை கொடுக்கும். நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிளறி வரீங்களா, அப்புறம் வந்து கடைசியாக வந்து புதினா தலைகளையும் கொத்தமல்லி தலைகளையும் மேலே லைட்டாக தூவி விடுங்க. தூவி விட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டு ஒரு கழுவி மூடி வச்சுருங்க குக்கரில். இப்போ 2 விசில் போட்டதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு திறந்து பார்ப்போம் வாங்க. இப்போ வந்து நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். 2 விசில் வந்துடுச்சு, எடுத்து பார்ப்போம் வாங்க. சூப்பராக வந்திருக்குங்க. நல்லா உதிரியாக தனித்தனியாக நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். வாசனை கம்மன்னு வருது. எப்படி பாருங்கள், உதிரியாக இருக்குது. இப்போ எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்கு இதை பரிமாற போகிறோம். ஏன்னா நம்ம கையால் செய்து பரிமாறப்போ நமக்கு ஒரு சந்தோஷம், அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இப்போ அந்த கெஸ்ட்டு எப்படின்னு சொல்கிறாங்க, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.